ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ மகாவிஷ்ணு அவர்கள் பற்றி டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு பழைய பட காமெடி ஞாபகம் வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுப்பாங்க. மேபி அது பூய உனக்காக படம்னு நினைக்கிறேன். பிச்சை கேட்டவுடனே அதெல்லாம் இல்லை போப்பா அப்படின்னு சொல்கிறான். உடனே எதிர் வீட்டுக்காரனோ இல்லை அந்த வீட்டிலே இருக்கிற இன்னொருத்தரோ கூப்பிட்டு, ஏய் இங்கே வா, எதுக்கு போகிற? அவர் தான் போக சொன்னார். அவன் யார் போக சொல்கிறதுக்கு, நீங்கள் வா அப்படின்னு கூப்பிடுவான். உடனே பிச்சைக்காரன் சிரிச்சுட்டு சந்தோஷமாக வருவான். வந்தோடனே நீ போ, எதுவும் இல்லை, அவன் என்ன சொல்கிறது அப்படின்வான். ஸோ அதே விஷயத்தை தான் திரும்பி சொல்கிறான். ஆனால் அவன் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் டைரக்டர் செல்வராகவன் இம்மி பிசுறாமல் அப்படியே மகாவிஷ்ணு என்ன சொன்னாரோ அதே தான் சொல்கிறாரு. ஆனால் என்னங்க இது, எவன் எப்படி கூப்பிட்டாலும் உடனே பாயை விரிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உட்காந்து தியானம்னு உட்காந்துடுவீங்களா? அந்தளவுக்கு தியானம் செய்கிறது காஞ்சி கிடக்குறீங்க அப்படிங்கிறாரு. ஸோ தியானம் செய்கிறது காஞ்சி கிடக்குறீங்கன்ட்டு எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் தெரில. சொல்லிட்டு என்ன சொல்கிறார், எங்க மெடிடேஷன் எல்லா மதமும் போதிக்கிறது என்னென்னா கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாருன்றது தான். அடுத்தது மெடிடேஷன் அப்படிங்கிறது ஏதோ ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உருண்டு பேரலன்னு இருக்கிறதுலே உலகத்தில் ரொம்ப ஈஸியானது மெடிடேஷன் தாங்க. இந்த நாஸ்ட்ரில் இருக்குது இல்லையா? ஸோ இதில் சுவாசம் அந்த இடத்த நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கணும். அது உள்ளே போதோ வெளில போதோ அதெல்லாம் தேவை, அங்கே நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. எண்ணங்கள்லாம் வந்தால் தடுக்க முயற்சி பண்ணாதீங்க. அதுவாக வரட்டும், அதுவாக போகட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தாந்து உங்களுடைய கவனத்தை இங்கே வைங்க. இவ்வளோ தாங்க மெடிடேஷன். இதை யாராவது மறுக்க முடியுமா? இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து யாராவது சொன்னால் நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதே தான் மகாவிஷ்ணுவும் சொல்லிகிட்டு இருப்பார். சுவாசத்தை கவனிங்க, சுவாசத்தில் தான் எல்லாம். இவர் மட்டும் இல்லை, மறைஞ்ச பிரம்மஸ்ரீ நித்யானந்தா இருக்கிறார் இல்லையா, வயசான தாத்தா, அவருமே இதே தான் சொல்வார். எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சொல்கிறதுனால இவர் முடிவு பண்ணிட்டார், இது புத்த மதத்தில் இருக்குது. ஸோ இதை தான் எல்லாருமே இதுதான் மெடிடேஷன், இதுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா போகிற இடமெல்லாம் இந்த ஒரு விஷயத்தையே தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒன்று சுவாசத்தை கவனிக்க சொல்லுவாங்க, அல்லது சுவாசத்தை விதவிதமாக விட சொல்லுவாங்க, அல்லது இந்த சக்கரத்தை கவனிக்க சொல்லுவாங்க, அல்லது நாம ஜபம், ஏதாவது ஒரு பேர், ஓம் நம சிவாய, இந்த மாதிரி இதை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவு தான் மெடிடேஷன் கிடையாது. இதை தான் மெடிடேஷனை சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் முன்னே சொல்லி கொடுக்கறதுனால அது உண்மை கிடையாது, அது மெடிடேஷனும் கிடையாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு பிரபல யூடியூபர் கூட சொல்லியிருந்தார், நான் தான் கடவுள்னு எவனாவது சொன்னால், இல்லது இவன் தான் கடவுள்னு சொன்னால், ஏய் போடா பைத்தியக்காரா அப்படின்ட்டு நான் சிரிச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா எல்லா மதமும் சொல்கிறது நமக்குள்ளே தான் கடவுள் இருக்கார். இதை மகாவிஷ்ணுவோடைய மற்ற வீடியோக்களில் நம்ம ஏற்றுக்கிறோம். அவர் உனக்குள்ளே தான் கடவுள் இருக்கார்ன்றார், அதை நாம் ஏற்றுக்குவோம். எப்படி கடவுள் இவர் தான்னு ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாராம், ஆனால் உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னா ஏற்றுக்குவாராம். ரொம்ப புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. சரி, யார் சொன்னா உங்களுக்கு அப்படி? உங்களுக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு யார் சொன்னா? கடவுள் சொன்னாரா? மனுஷன் தானே சொன்னான். அப்போ ஒரு மனுஷன் அவனை கடவுள்னு சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன், உனக்குள்ளே கடவுள் இருக்கான்னு சொன்னால் மட்டும் எப்படி ஏற்றுக்கிறீங்க? உனக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னு ஒருத்தன் சொல்கிறதே நான் கடவுள்னு சொல்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே பிரம்மஸ்ரீ நித்யானந்தா சுவாமியாக இருக்கட்டும், மகாவிஷ்ணுவாக இருக்கட்டும், எல்லாமே உனக்குள்ளே கடவுள் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தது அவர் காலிலே விழ ஆரம்பித்தாங்க. ஸோ அது டீசெண்டாக நான் கடவுள்னு சொல்கிறத விட உனக்குள்ளே கடவுள் இருக்கிறார், ஆஹா எவ்வளோ பெரிய உண்மையை குரு சொல்லிட்டாருன்னு போய் காலில் விழுந்துடுறாங்க. ஸோ உனக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது மனிதன் தான் சொன்னானே தவிர எந்த கடவுளும் சொல்ல. ஏன்னா உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்ற உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அர்த்தம் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார். அப்போ எங்கேயும் அவர் நிரம்பி இருக்கிறார் அப்படி வந்துடுது. சரி, உனக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படின்னா எதுக்கு செல்வராகவன் அவர்கள் ஒரு படத்தில் சிவ சிவாய என்னப்பன் அல்லவான்னு பாட்டு பாடினார்? யாரை பார்த்து பாடினார்?
வெளியில் பார்த்து, வெளியில் லிங்கத்தை பார்த்து தானே பாடினார். தனக்குள்ளேயே இருந்தால் எதுக்கு வெளியில் பாட போகிறாங்க? எதுக்கு கோயிலுக்கு போக போகிறாங்க? எதுக்கு மசூதிக்கு போக போகிறாங்க? எதுக்கு சர்ச்சுக்கு போக போகிறாங்க? அதான் உள்ளே இருக்குது. கடவுளே இருக்கிறாரு. கடவுள் யாரை தேடி போக போகிறார் இல்லையா? கடவுளை அடையிறது தான் மனிதனுடைய மிகப்பெரிய லட்சியமாக இருக்குது இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும். எல்லா மதத்துக்குமே கூட சொல்லலாம் இது. அப்படி இருக்கும் பொழுது உள்ளே இருந்தால் அதை தேட வேண்டிய அவசியமே கிடையாது, கோயிலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ யார் கற்பழித்தாலும் நம்ம குரலே கொடுக்க தேவையில்லையே, ஏன்னா கடவுள் தானே பண்ணார். கொலை பண்ணாலும் கவலைப்பட தேவையில்லையே. அப்போ மகாவிஷ்ணுவை எவன் எடுத்துகிட்டு வந்தாலும் போய் உட்காந்துடுவீங்களான்னு திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவருக்குள்ளே தான் கடவுள் தானே இருக்கிறார். அப்போ கடவுள்கிட்ட தானே போகிறாங்க, என்ன பிரச்சனை? ஸோ அடுத்தது சுவாசத்தை கவனிக்கிறது, நாஸ்ட்ரியில் கவனிக்கிறது. ஸோ இதே தான் ரஜினிகாந்த் அவர்களும் மேடையில் பேசினார். நீங்கள் சுவாசத்தை கவனிச்சிட்டே இருங்க. அவர் இன்னும் ஒரு படிப்பில் போய் எண்ணத்தை கவனிச்சிக்கிட்டே இருங்க, அது பாட்டுக்கு வரட்டும், அது பாட்டுக்கு போகட்டும், ஸ்டாப் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தாட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே நடக்கும். எப்போ தெரியுமா நடக்கும்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா நடக்கும். அமைதியான இடத்துல போய் உட்காந்தா நடக்கும். திடீர்னு உங்கள் கணவன் உங்களுக்கு துரோகம் செய்கிறாரு, மனைவி துரோகம் செய்கிறாரு அப்படின்னு தெரிந்தால் இந்த பயிற்சி பண்ணி பாருங்கள், வேலை செய்யுதான்னு பார்ப்போம் இல்லையா? எதுவும் ஒரு பதற வைக்கக்கூடிய சூழ்நிலை எதுவுமே நடக்கலை அப்படின்னா தானாகவே மனது ஓடி ஓடி ஒரு டைமில் அடங்க தான் செய்யும். அதுக்காக உங்களுக்கு அப்படியே மனதை அடக்கக்கூடிய சக்தி கிடச்சிடுச்சுன்னா அர்த்தம் கிடையாது. மறுபடியும் ஒவ்வொரு தடையும் உட்காரும்போது இதே தான் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு பேர் மெடிடேஷன் கிடையாது, ஆனால் இது மெடிடேஷன் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ மெடிடேஷன்றது யோகா. ஆக்சுவலாக இங்கே யோகானா யோகாசனம்னு நினச்சிக்கிறோம். யோகாவை தான் உங்கள் மெடிடேஷன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. யோகா அப்படின்னாலே இணைத்தல் அப்படின்னு அர்த்தம். புத்தியை இணைத்தல் எதோடு? இறைவனோடு இல்லையா? அப்போ பாருங்களேன், இந்த தியானத்தை பற்றி பேசும்போது தன்னை அறியாமல் கடவுளை பற்றி சொல்லிட்டு தானே பேசுகிறாங்க இல்லையா? உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்றாங்க. அப்போ தியானம். அப்போ ஆனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. உனக்குள்ளே கடவுள் இருக்கார், ஆனால் சுவாசத்தை கவனித்தா கடவுள் கிடைப்பாரா? ஒரு படத்தில் ஜோக்கு வருமே, ஆட்டோ கண்ணாடி திருப்புனா எப்படிங்க ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் நிறைய காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் இறந்து போன பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அவருக்கு நிறைய ரசிகர்கள், மகாவிஷ்ணு மாதிரியே. அவர் தப்பு பேசுகிறார். ஆக்சுவலாக மகாவிஷ்ணு ரொம்பலாம் தப்பாக பேச மாட்டார். ஒரே ஒரு விஷயத்தை தான் தப்பாக பேசிகிட்டு இருப்பார், ஓரிரு விஷயங்கள். பட் அவர் வாயை திறந்தாலே அவரும் நல்லா புத்திசாலித்தனமாக பேசுவார், நிறைய விஷயங்கள் கரெக்டாகவும் பேசுவார். பட் இந்த கடவுள்ன்ற விஷயத்தில் அவர் பண்ணுற காமெடி மாதிரி உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் என்னென்னா உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்னுவார், இன்னொரு நாள் நீ தான் கடவுள்னுவார், இன்னொரு நாள் விந்து தான் கடவுள்னுவார், இன்னொரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா காற்று தான் கடவுள்னுவார், இன்னொரு பேட்டியில் சாப்பாடு இல்லாமல் ஒரு மனுஷனால் உயிரோடு இருக்க முடியுமா, அப்போ சாப்பாடு தான் கடவுள்னுவார். எல்லாத்தையும் மக்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அது அப்பட்டமாகவே தெரியுது. பட் ஆனால் அவருக்கு பயங்கர ரசிகர்கள், மகாவிஷ்ணுவை விட பெரிய ரசிகர்கள் அப்போ இருந்தாங்க. ஸோ இப்போ உனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா அப்படின்னா கடவுள் சொல்கிறார், நான் என்னைக்கு அப்படி சொன்னேன்? ஒன்றும் இல்லை, குரானில் தான் எல்லா மதத்துலேயும் அதான் சொல்லுதுன்றாங்க. எந்த மதத்தில் கடவுள் உனக்குள்ளே இருக்காருன்னு இருக்குது? குரானில் எங்கேயாவது இருக்குதா? பைபிளில் எங்கேயாவது இருக்குதா? ஸோ எந்த முஸ்லீமாவது ஏற்றுக்குவாங்களா நமக்குள்ளே கடவுள் இருக்கிறாருன்ட்டு? அதாவது குரான் படிக்கிற முஸ்லீமை சொல்கிறேன், சும்மா நானும் முஸ்லீம் சொல்லிக்கிறவங்கள விட்டுருங்க. அந்த மாதிரி நிறைய பேர் எல்லா மதத்துலேயுமே இருப்பாங்க இல்லையா? அதேமாதிரி எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு, அதாவது அன்பில் சொல்கிறது வேறு. என் மனசு ஃபுல்லாக எங்கள் அம்மா தான் இருக்கிறாங்க, என் மனசு ஃபுல்லாக இயேசுநாதர் தான் இருக்கிறாருன்றது அது வேறு. ஆனால் உள்ளே தான் கடவுள் இருக்கார், உள்ளே தான் இயேசு உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாரும் இயேசு கடவுள் கிடையாது, அது வேறு விஷயம். அப்படியே இயேசுவே கடவுள்னா வச்சுக்கிட்டா கூட உள்ளே இருக்கிறாருன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் இந்து மதத்தில் மட்டும் இப்படி ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்னென்னா சந்நியாச மார்க்கம் உள்ளே பூந்துருச்சு.
அதுதான் பிரச்சனை. இந்து மதத்துக்கும் அதாவது இந்து மதம் கிறிஸ்தவ மதம் எப்படி வேறு வேறையோ அதே மாதிரி தான் சந்நியாச தர்மம் வேறு, இந்து தர்மம் வேறு. ஆனால் சந்நியாச தர்மம் வந்து இந்து மதத்துடைய ஒரு பகுதி அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்து மதம் இதோடைய இந்து மதம்னு ஒரு மதமும் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே இந்துன்னு ஒரு மதம் கிடையாதுன்ட்டு, அது உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு அதாவது இந்த இந்துன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு மதமே கிடையாதா அப்படின்னா மதம் இருக்குது. அதோடைய பேர் இந்து கிடையாது. கேரளாவில் இருக்கிறவங்கள கேரளைட்ஸுன்றோம், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள தமிழர்கள்ன்றோம். இது மதமா? கிடையாது. அதுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மதமே கிடையாதா? அப்படி கிடையாது இல்லையா? அதே மாதிரி இந்துக்களுக்கு இந்துன்றது மதத்தின் பேர் கிடையாது, ஆனால் அவங்களுடைய மதம் இருக்குது. ஆனால் அந்த மதத்தின் பேரே அவங்க மறந்துட்டாங்க. அதனால தான் யார் எது சொன்னாலும் கேட்குறாங்க. செல்வராகவன் சொன்னார்ல, எவன் வந்தாலும் போய் உட்காந்துருவீங்களா? ஸோ அதை கேட்குறவங்க செல்வராகவன் சொல்கிறதையும் கேட்குறாங்க, இன்னொருத்தர் யாராவது வந்து சொன்னாலும் கேட்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்கிறாங்க இந்துக்கள். பாவம். ஏன்னா இந்து மதத்தை யார் உருவாக்குனான்னு தெரியாது, எப்போ உருவாச்சுன்னு தெரியாது. கிறிஸ்தவ மதம் 2000 வருஷம் முன்னாடி இயேசு கிறிஸ்துவனால் உருவாச்சு. 1400 வருஷம் முன்னாடி முகமது நபினால் முஸ்லீம் மதம் உருவாச்சு. ஆனால் இந்து மதம் எப்போ உருவாச்சு? யாருக்கும் தெரியாத காரணத்தினால, தெரியாதுன்னே ஒரு காலத்தில் சொன்னாங்க இந்த சன்னியாசிகளும். கடவுள் என்னென்னா எனக்கு அதை பற்றி தெரியாதுன்ட்டு. அப்போ உண்மையாக இருந்தாங்க. இப்போ அடித்து விடுறாங்க, சுவாசம்தான் கடவுள், உனக்குள்ளே இருக்கிறார் கடவுள், அப்படி இப்படின்ட்டு. ஆனால் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு தான் கிறிஸ்தவ தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார், முகமது நபி தான் முஸ்லீம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். இவங்க எல்லாருமே மனிதர்கள் தான். கிறிஸ்தவ மதத்தில் ஒத்துக்க மாட்டாங்க, கடவுள் நினைப்பாங்க. பட் தாயின் கர்ப்பத்தில் தானே பிறந்தார். ஸோ ஒருத்தர் பிறக்கிறாருனாலே கண்டிப்பாக இறப்பு உண்டு. ஸோ அப்படி பிறந்து இறக்குறவங்களுக்கு பேர் தான் மனிதர்கள். கடவுள் பிறப்பிலும் வருவதில்லை, இறப்பதும் இல்லை. பிறந்தால் தானே இறக்கிறதுக்கு. ஆனால் வருகிறார், இந்த பூமிக்கு வரார். அப்படி வரவே இல்லைன்னா அப்படி ஒரு கடவுள் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் யாரும் எந்த தூதரையும்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்க மாட்டார். ஸோ வந்தவங்களாம் மதத்தை ஸ்தாபனை பண்ண வந்தவங்களே தவிர இறைவனுடைய செய்தியை கொண்டுட்டு வரல. ஏன்னா அதுக்கு இறைவனே வருவர். ஸோ அப்படி இந்து மதத்தை பற்றி எதுவுமே தெரியாதது ஒரு முக்கியமான காரணம் இந்துக்கள் ஏமாறுறதுக்கு. ஸோ இன்னொன்று, இது நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இளையராஜா சொல்கிறார், இப்போவே இதெல்லாம் கேட்டுக்கோங்க, ஏன்னா நான் மறுபடியும் பிறக்க மாட்டேன், எனக்கு மறுஜென்மம் கிடையாது. அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார். இவர் ஜக்கி வாசுதேவ் அவரும் சொல்கிறார், ஈஷாயோக சத்குரு, அவ்வளோதான், இனிமேல்ட்டு நான் பிறக்க மாட்டேன். எங்கே போவார்? கடவுளை பற்றியும் பேச மாட்டார், சொர்க்க நரகம் பற்றியும் பேச மாட்டார், ஆத்மா பற்றியும் பேச மாட்டார், எதுவுமே எந்த முயற்சியுமே இல்லையா. ஆனால் இவர் பிறக்க மாட்டாராம். அதேமாரி ஓஷோவும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறார், நான் நிறைய பிறவி எடுத்துட்டேன், இனிமேல்ட்டு நான் பிறக்க மாட்டேன். இது ஒரு சூப்பரான இது இல்லை? எப்படியும் இதை வந்து யாரும் கண்டுபிடிக்க முடியாது இல்லை, அதனால் இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பின்வரும் காலங்களில் இதை பற்றி தனி டாபிக் பார்க்கலாம். ஸோ இதில் இந்து மதத்தை யார் உருவாக்குனா அப்படின்னா, இந்த 5000 வருட காலச்சக்கரம் தெரியணும். இதை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். நாம் சொல்கிறது கடவுளே நேரடியாக வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது. அவர் இருக்கிற இடம் செம்பன் நிறமான ஒளி உலகம், அங்கே சின்ன நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஏன்னா கடவுள் முதல்ல அவரை பற்றிய அறிமுகத்தை தான் கொடுப்பார். எந்த மதங்களும் கடவுளால் உருவாக்கப்படலை, எந்த மதத்தில் உள்ளதும் கடவுளுடைய வார்த்தை இல்லைன்றதுக்கு இதைவிட சிறந்த நிரூபணம் கிடையாது. ஏன்னா கடவுள் வந்தால் முதல்ல அவரை பற்றிய அறிமுகத்தை தான் கொடுப்பார். ஏன்னா அவர் எப்படி இருக்கார், எங்கே இருக்கிறார், அதுதான் $1 பில்லியன் கொஸ்டினே இல்லை. அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரா, இதை பண்ணு, அவனை கொலை பண்ணு, இவனை கொலை பண்ணு, இதுவா கடவுளுடைய வேலை? அதெல்லாம் சொல்லாமலே பண்ணிவிடுவாங்க இல்லையா. ஒருத்தன் கொலை பண்ணான்னா திருப்பி அவனுக்கு பழி வாங்குறதெல்லாம் சொல்லாமலே தான் நடந்துகிட்ருக்குது. பழிக்கு பழி வாங்குறவங்களாம் என்ன போய் வேதத்தை படிச்சுட்டு வந்தால் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதுவா கடவுளுடைய வேலை? மனிதனால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். மனிதனால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்காக தான் கடவுள் வரார். அவர் சொல்கிறார்,
செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி நான் மட்டும் இல்லை, ஆத்மாக்களாகிய நீங்களும் அங்கே தான் இருக்கிறீங்க. உடம்புல வரும்போது ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஆத்மானா ஒன்றும் இல்லை, உயிர் தான். ஹிந்தியில் ஆத்மானும் அதையே தமிழில் மறுபடியும் ஆன்மான்னு போட்டாங்க. சரி, ஸோ ஹிந்தி தெரியாதது ஏமாத்துறதுக்கு எவ்வளோ வசதியாக போச்சு பார்த்தீங்களா? ஆன்மா வேறு, உயிர் வேறு. நிறைய பேர் இதை தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹிந்தியில் அதை சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உயிரை ஹிந்தியில் ஆத்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மா முதலாக இந்த பூமிக்கு வரும்போது பரிசுத்தமாக இருக்கும். அதனால தான் முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது. காரணம், ஆத்மா பரிசுத்தத்தை இழக்குது, சக்தியை இழக்குது. பரிசுத்தம்னா என்ன அப்படின்னா அழுக்கு இல்லாமல் இருக்கும், அதான் பரிசுத்தம். சுத்தம்னா அது தானே. ஸோ பரினா தேவதைகளுடைய சுத்தம் தான் பரிசுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அழுக்கு இல்லாமல் இருப்பார்கள் அப்படின்னா தேகத்தின் அழுக்கு இருக்காது. தேகம்னு நினைக்கிறதுனால வர அழுக்கு அது இருக்காது. எப்படி புரிஞ்சுக்கலாம்? சரி, கரெக்டாக டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அங்கே ஆத்மான்ற உணர்வுலேயே இருப்பாங்க. ஆத்மான்னு இருப்பாங்க. ஆத்மா தான் உடம்பு மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்யுது. ஆத்மா போயிடுச்சுன்னா இது வெறும் ஜடம். பிறரை பார்க்கும்போதும் ஆத்மா பூர்வமத்தியில் கண்ணுக்கு தெரியாத அந்த ஒளிப்புள்ளி தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும். ஸோ அதனால் அவங்க சரீர கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க. அப்போ ஆத்மாவுடைய உண்மையான குணம் தான் வெளிப்படுத்துவாங்க. அதுதான் பரிசுத்தம்ன்றது. ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி, ஆனந்தம், தூய்மை, சுகம். ஸோ இப்படி தெய்வீக குணங்களை மட்டுமே ஆத்மா வெளிப்படுத்தும். ஏன்னா அதுதான் ஆத்மாவுடைய உண்மையான குணம். அழுக்கு இல்லாமல் பரிசுத்தமாக இருக்குது முதல் 2500 வருஷம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு ஓட்டுது. காரணம், ஆத்மான்றதை மறந்து உடம்புன்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடல்னு நினைக்கும் போதே என்ன ஆயிடுது? ஆண் உடல் பெண் உடல் வித்தியாசம் வருதா, ஈர்ப்பு வருதா? அதுதான் முதல் அழுக்கு, முதல் பாவம், காமம். அடுத்தது காமம் வந்துட்டாலே கோபம் வந்துடும், பற்று வந்துடும், பேராசை வந்துடும், அகங்காரம் வந்துடும், பழி வாங்குகிற குணம் வந்துடும், சுயநலம் வந்துடும். ஸோ இதெல்லாம் அழுக்குகள். உடல்னு நினைத்ததுனால வர அழுக்குகள் போய் ஆத்மாவில் பதிவாயிடுது. ஸோ அந்த அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்காகத்தான் மெடிடேஷன். இப்படி சுவாசத்தையே கவனிச்சிட்டு இருந்தால் என்ன ஆகுது? சரி, மனம் சுற்றிகிட்டே இருக்குமா, அப்புறம் கொஞ்சம் நேரம் டயர்டாகி நின்றுமா. ஓகே, அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்கள் கம்முன்னு படுத்திங்கனாலே அப்படி தானே, ஏதோ எண்ணம் வரும், அப்புறம் தூங்கிடுவீங்க. அப்போ அதுதான் மெடிடேஷனா? அதான் ஜிடி கிருஷ்ணமூர்த்தி கேட்பார், ஓ உட்காந்துக்கிட்டே தூங்குறதுக்கு பேர் தான் மெடிடேஷனா அப்படின்னு கேட்குறார். இன்னொரு விஷயமாக அவன் கேட்பார், உட்காந்துக்கிட்டே கனவு காண்றதா மெடிடேஷனான்வார். ஏன்னா கனவில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம்ல, அது மாதிரி உட்காந்துக்கிட்டே எனக்கு இது தெரிஞ்சுது அது தெரிஞ்சுது. அப்போ உட்காந்துக்கிட்டே நீ கனவு தானே காண்ற, அப்போ பகல் கனவு தான் மெடிடேஷனா? இதெல்லாம் மெடிடேஷன் இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சார். பட் எது மெடிடேஷன் அவருக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றார். என்னென்னே தெரியாது, நானும் கண்ணு தெரியாது, உனக்கும் கண்ணு தெரியாது, வா 2 பேரும் சேர்ந்து வழி தேடலான்ற மாதிரி. ஏன்னா அது யாராலையும் முடியாது, கடவுளே வந்து சொல்லி கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா கடவுளை நினைக்கிறது தான் அங்கே மெடிடேஷன், தியானம், யோகம். அதனால் என்ன நடக்குது? அப்படி நடக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது? ஸ்கூலுக்கு போகிற பையன் எதுக்குடா ஸ்கூலுக்கு போகிறேன், ஏதோ போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பெருசாக படிக்காது. பட் ஒரு தெளிவான லட்சியத்தோடு போகிற குழந்தை கவனம் கொடுத்து படிக்கும். இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா அவனுக்கு தெரியாதா எதுக்காக போகிறோன்ட்டு? அப்போ அவனுக்கு லட்சியம் இருக்குது. இருக்கிறதுல மிக உயர்ந்தது தியானம், ரொம்ப ஈஸியானது தியானம்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை விட மிக ஈஸியானது தியானம். சுவாசத்தை கவனிக்கிறது ஓகே, அது ஈஸியாக கூட இருக்கலாம். ஆனால் அது ஒரிஜினல் தியானம் கிடையாது. ஒரிஜினல் தியானம் அதை விட ஈஸியானது. என்ன தெரியுமா? ஓஷோடைய ஒரு புக்கு இருக்கும், நீயாக இரு, பி யுவர் செல்ஃப். அதான் தியானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி நானாக தான் இருக்கிறேன், நான் அப்படி தான்ப்பா. அந்த நீயாக இருக்கிறது கிடையாது. இப்போ நீயாவே இல்லை. நானாக நான் இல்லை தாயேன்னு ஒரு தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் கமல் பாடுவார். ஏன் பாடுறாங்க?
அவர் போதைப் பொருளுக்கு அடிக்டாக இருப்பார், ட்ரக்குக்கு. அதனால் சுயநினைவு இழந்திருக்கிறது தான் நானாக நான் இல்லைன்னு வருது. அப்போ நீயாக இருனா உண்மையிலே நீ யாரோ அதுவாக நீ இருக்கணும். ஸோ அது ஓஷோவுக்கும் அது தெரியாது. ஜஸ்ட் அப்படியே இரு, பி ஸ்டில், பி தி விட்னஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தைகள் கரெக்டு, பட் அவங்க அதோடைய அர்த்தம் ஆழம் தெரிஞ்சு தான் பேசுகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஆக்சுவலாக அது மெடிடேஷனில் ஒரு பார்ட், மெடிடேஷன் அது ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவல் மெடிடேஷன் என்னென்னா இறைவனோட புத்தியை இணைக்கிறது. எப்படி இணைக்கணும்? அதுக்கும் ஒரு வழி இருக்குது. நீயாக மாறி இறைவனோட புத்தியை இணைக்கணும். நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது. அப்போ மீதி என்ன இருக்கும்? ஆத்மா தான் இருக்கும், என்றென்றைக்கும் இருக்கும், அழிவற்றது. அதுதான் கீதா சாரமே. ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாதுன்னு தான் போட்டிருக்கு. உன் சுவாசத்தை கவனிச்சுட்டுருன்னு போட்டில்லை. ஸோ ஆத்மா பற்றிய ஞானம், தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் தியாகம் செய்து என்னிடம் சரணடைய அர்ஜுனான்னு இருக்கும். அதுதான் ராஜ யோகம், ராஜா ஆகிறதுக்கான யோகம். ஏன் இதை கற்றுக் கொடுக்குறார் தெரியுமா? 5000 வருடத்திற்கு ஒரு முறை கடவுள் வருவதே அழுக்கு அதிகமாக ஆத்மாவில் சேர்ந்ததுனால் நம் குணம் ரொம்ப கேவலமாக மாறிடுது. திரும்புகிற பக்கமெல்லாம் கற்பழிப்பு பார்க்குறோம் இல்லையா? கொலை, சுயநலத்தின் உச்சத்துக்கு போயிட்டான் மனிதன். அந்த நேரத்தில் கடவுள் எழுப்புறார், சொர்க்கத்தில் தேவதையாக இருந்ததே நீ தான் ஆரம்பத்தில் இல்லையா? மறுஜன்மத்தை பற்றி பேசலன்னா அப்புறம் சொர்க்கத்தை பற்றி எப்படி பேச முடியும்? எந்த மதம், எல்லா மதமும் சொர்க்கத்தை பற்றி நினைப்பு இருக்குதில்ல, அதுதானே லட்சியமாக இருக்குது எல்லா மதத்திற்கும். அப்போ சொர்க்கத்துக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்கிறாங்க கிறிஸ்தவ மதத்தில், முஸ்லீம் மதத்தில் மறுஜன்மம் பற்றி போடலை. இப்போ மறுமைன்னா என்ன அர்த்தம்? உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகும் அது இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தில் எப்படி இருப்போன்றது தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது. முஸ்லீம் மதத்தில் இன்னொன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செய்கிற பாவ புண்ணியத்திற்கு பொறுத்து பாவம், அதாவது புண்ணியம் செஞ்சிங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, அதாவது கடவுள் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. பாவம் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நரகத்தில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு இருக்கும். இது கரெக்டு தான். ஆனால் அவங்களுக்கு சரி ஓகே, அப்போ கூட பாருங்கள், சொர்க்கத்தில் உங்களுக்கு நிறைய மனைவிகள் இருப்பாங்க, அதுவும் பரிசுத்தமான மனைவிகள் இருப்பாங்கன்ட்டு குரானில் இருக்குது. இப்போ பரிசுத்தமான மனைவினா கண்டிப்பாக உடலோடு தான் அந்த பொண்ணு இருக்க போகிறா. அப்போ நீங்கள் உடலோடு தான் இருக்க போகிறேன்னு அர்த்தம். அதானே மறுஜன்மம். இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்கிறதுக்கு பேர் தானே மறுஜன்மம். அடுத்தது நரகத்தில் நீ கஷ்டப்பட போகிற. ஸோ அப்போ அங்கேயுமே உனக்கு ஒரு உடல் நரகத்தீயில் வேவாய் அந்த மீண்டும் மீண்டும் உனக்கு தசையை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நீ வலியை அனுபவிக்கிறதுக்காக. ஏன்னா எரிஞ்சிடும் இல்லையா? அப்போ எப்போ எரியும்? இறக்கும்போது அதை எரிப்பாங்க. அப்புறம் என்னாகும்? மறுபடியும் பிறப்பாங்க. பிறக்கும்போது என்னாகும்? மீண்டும் சதை வரும். ஸோ மறுஜன்மம் அதில் இருக்குது. ஆனால் அதை சொல்கிறதுக்கான புத்திசாலி அங்கே யாரும் இல்லை. அதுதான் விஷயம். எல்லா மதத்துலேயும் மறுஜன்மம் சொல்லப்பட்டு இருக்குது. மறுஜன்மம் ஆனால் என்ன இந்து அதே மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற மறுஜன்மம் இருக்குது பார்த்தீங்களா? அது ரொம்ப லட்சக்கணக்கான பிறவி ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கணும். பிறந்து பிறந்து இளைத்தேன், புல்லாகி பூண்டாகி, இப்படியெல்லாம் கிடையாதுன்றார் கடவுள். மறுஜென்மம் இருக்கிறது உண்மை. ஆனால் அதிகபட்சமாக 84 ஜென்மம் தான் எடுக்க முடியும். அந்த 84 ஜென்மமும் மனிதனாகத்தான் மனித ஆத்மாக்கள் பிறக்கும். நாயோட ஆத்மா நாயாக பிறக்கும், சிங்கத்தோடைய ஆத்மா சிங்கமாக பிறக்கும் மறுஜென்மத்தில். எப்படி விதையை போட்டால் மாமரம்தான் முளைக்கும், தக்காளி செடி வராது. அதே மாதிரி தான் மனித ஆத்மாவின் மூலமாக, அதாவது மனித ஆத்மா மனித உடலை தான் எடுக்கும், ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அதுவும் அதிகபட்சம் 84 பிறவி இந்த 5000 வருடத்தில். குறைஞ்சது எவ்வளோ தெரியுமா? ஜஸ்ட்டு 1-2 பிறவி கூட இருக்குது.
ஸோ இப்போ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க, எந்த அழுக்கும் இருக்காது. அப்படித்தான் நாம் இருந்தோம். நாமன்னு சொல்கிறது யாரை சொல்கிறார் கடவுள்னால், சொர்க்கத்தில் யார் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க, ஏற்றுக்குவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனம், ஒவ்வொரு கல்பத்திலும் அவங்களே தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அவங்க இப்போ எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. அப்போ இந்த ஞானத்தை கேட்ட உடனே ஓடி வருவாங்க. அப்போ எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் கடவுள்னால் அந்த கடவுளை பற்றி எல்லா மதத்தினருக்கும் நம்ம சொல்லணும். ஆனால் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பைபிளை, குரானை பாருங்கள், இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது, இதே விஷயம் நாங்கள் சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆத்மான்ற உணர்வில் இருந்ததுனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் கிடையாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அவ்வளோ தூய்மையாக இருந்ததுனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த 33 கோடி மனிதர்களை அவங்க தெய்வீக குணம் நிரம்பியதுனால தெய்வம்னு நம்ம கோயில் கட்டி வழிபடுறோம். ஸோ அப்படி இருந்தவர்களே தான் மறுஜென்மம் எடுத்து இப்போ சாதாரண மனிதர்களாக நாம் மாறிட்டோம், பாவம் நிரம்பியவர்களாக ஆகிட்டோம். அதுக்கு காரணம் உடல்ன்ற உணர்வில் வந்து புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அழுக்கு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த அழுக்கை நீக்கணும். ஏன்னா ஆத்மா ஒரே ஆத்மா தான். ஸோ ஆரம்பத்தில் தூய்மையாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து குப்பை ஆயிடுச்சு ஆத்மா. அந்த குப்பையெல்லாம் நீக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, குப்பையே இல்லாத ஒருவரை நினைக்கணும். அப்படி யாராவது இங்கே இருக்கிறாங்களா? கடவுளை அதுவும் கலியுகத்தின் இறுதியில் தான் கடவுள் வருவார். எல்லா மதத்துலையும் சொல்லப்பட்டிருக்குது. கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார், கிருஷ்ணர் வருவாருன்ட்டாங்க. ஆனால் அவங்களும் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு முறை தான் பார்ட். கிருஷ்ணர் சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை. மறுபடியும் அவர் பிறப்பார், மறுஜென்மத்தில் வந்து தான் ஆகணும். ஆனால் கிருஷ்ணராக பிறந்தது அந்த முதல் ஜென்மம் மட்டுமே. அந்த உடலுக்கு தான் பேர் கிருஷ்ணர். அடுத்த ஆத்மாவுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கும் அடுத்த ஜென்மத்துக்கு. ஆனால் கடவுள் இந்த பிறப்பிறப்பு சக்கத்தில் வரதே கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதே கிடையாது. அதனால் தனக்கென்று சொந்த உடல் இல்லாதனால டைரெக்டாக கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானம் தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. உண்மையிலே இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்னு மற்ற மதத்தில் சொல்லப்படுது. ஸோ ஆதாம் மூலமாக கடவுள் ஞானத்தை கொடுத்து படைக்கிறாருன்றதுனால தான் ஆதாம் விலா எலும்பை உடைத்து ஏவாளை படித்ததாக காட்டிட்டாங்க. அப்படி ஸ்தூலமாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. ஏன்னா அது பேரே மறைப்பொருள். வேதங்கள் எல்லாமே மறைச்சி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதனால் நான் இந்த பிரம்மாவை உருவாக்கினேனோ அதனாலேயே ஏவாளையும் உருவாக்கிறேன், எல்லாரையும் உருவாக்குகிறேன். எப்படி? இந்த ஞானத்தினால நம்மை உருவாக்குறார். ஸோ அந்த ஞானத்தின் ஒரு துளியை வைத்து இன்னொருத்தரை உருவாக்குறார். ஸோ இதே இந்து மதத்தில் கதையில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருவருப்பாகவே வரும். பிரம்மாதான் முதல் மனிதன், யாருமே இல்லை, அவர் படைக்கணும். அப்போ அவருடைய விந்துவிலிருந்து விந்த ஒரு பானையில் போட்டு அங்கேருந்து வர்றது தான் சரஸ்வதி, பிரம்மாவுடைய மகள். ஸோ இந்த பிரம்மா சரஸ்வதி தான் அங்கே ஆதாம் ஏவாள்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அது கதையை பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் நிஜத்தில் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதை தான் நம்ம சொல்கிறோம், எந்த மதத்து வேதங்களும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. மனிதர்கள் மூலமாக வெளிப்படுது இறைவனுடைய ஞானம். கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், நேரடியாக இருக்காது. நேரடியாக பார்த்தா ரொம்ப கேவலமான அர்த்தம் தான் இருக்கும். ஸோ இப்போ பிரம்மா விந்துலேருந்து சரஸ்வதி வந்ததுன்றதும் அப்படி தான். ஏன்னா ஆண் துணை இல்லாமல் பெண் கூட குழந்தை பெற்றுக்க முடியும், பெண் துணை இல்லாமல் ஆண் குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ அப்போ இது ஞானத்தின் விஷயம். ஸோ அதனால தான் கர்ப்பத்தின் மூலமாக பிறக்கலை அப்படின்னு காட்டுறதுக்காக தான் ஆண் மூலமாக பிறந்ததாக காட்டப்பட்டிருக்கு. அதேமாரி சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் பிறந்ததாக காட்டப்பட்டிருக்கு. ஸோ கடவுள் ஒருவர் தான். அவரை இந்துக்கள் சிவனும், முஸ்லீம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும் சொல்கிறோம். ஸோ அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு, உடம்புன்னு நினச்சி தான் நீங்கள் இவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டீங்க, இப்போ மீண்டும் உடல் என்பதையே மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்க. நான் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், நீங்கள் புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குங்க. உடல் இருப்பதையே மறந்து என்னை நினைவு பண்ணுங்கள். உடலே இல்லைன்னு நினச்சிக்கோங்கன்ற. அப்படின்னு அர்த்தம், செத்தாக தான் அது நடக்கும், செத்துட்டதாகவே நினச்சிக்கோங்க. ஏன்னா உடம்பில் இருக்கிற வரைக்கும்
உடல் சார்ந்த உணர்வுகள், இந்த உடலை சார்ந்தவர்களும் எண்ணிதுன்ற அந்த பற்று, இதுதான் உங்களை மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வைக்கும். நான் செத்துட்டேன், எனக்கு யாருமே கிடையாது ஒரு சிவ பரமாத்மாவை தவிர. அவர் தான் எனக்கு அப்பா, அம்மா, சகோதரன், சகோதரி, ஃப்ரெண்டு, எல்லாமே சகலமும் அவர் ஒருவரே அப்படின்னு அவர் நினைவிலேயே நீங்கள் மூழ்கணும். இனிது எதுவுமே கிடையாது. அவரை நினைக்க 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 ஆத்மாவிற்கு சக்தி நிரம்பும். அப்படி நிரம்ப நிரம்ப என்ன ஆகும்னா, கூடவே அந்த மற்ற பயிற்சியும் பண்ணணும். எல்லோரையும் ஆத்மான்னு பார்க்கணும். அது ஒரு சகோதர ஆத்மா. ஏதோ கர்ம கணக்கு இருக்குது, எனக்கு பிறந்திருக்கு, அல்லது எனக்கு மனைவியாக இருக்குது, அம்மா அப்பாவாக இருக்குது, ஏதோ ஒரு உறவில் இருக்குது. ஆனால் அது ஒரு சகோதர ஆத்மா. அது எப்போவுமே இருக்குது, கணக்கு முடிக்கிறதுக்காக வந்திருக்குது. அதுக்குரிய கடமையை நான் செய்வேன் இந்த உடலில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் போயிட்டா அவங்கள யார் பார்த்துக்கிறது? நீ வர்றதுக்கு முன்னாடி யார் பார்த்துக்கிட்டா? உன்கிட்ட அவங்க வர்றதுக்கு முன்னாடியும் அவங்க எங்கேயோ இருக்க தானே செஞ்சாங்க. அப்போ ஆத்மா அது நடிக்குது 5000 வருடம் ஒவ்வொரு உடலை எடுத்து. ஆனால் நடுவில் என்னதுன்னு பிடிச்சிக்கிட்டு நீங்களே உங்களுக்கு சுமையை ஏற்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். ஸோ பற்றை அறுத்திறீங்கள். அதனால தான் எல்லா மதத்திலுமே சொல்லப்பட்டிருக்கும். ஆப்ரஹாம் தன்னுடைய குழந்தையை கடவுள் பலி கொடுக்க சொல்கிறார். அதனால தான் பக்ரீத் பண்டிகையே வருது. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. குழந்தை மேலே உள்ள பற்றை விடுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு பதிலாக ஆட்டுக்குட்டியை வெட்டுவாங்க. ஆடு மேன்னு கத்தும். ஹிந்தியில் மேனா நான் அர்த்தம். நான் என்னது அப்படிங்கிற உணர்வை கடவுள் விட சொல்கிறார். ஸோ இதே கதையை இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா சிவன் பிள்ளைக்கறி கேட்டார்னு ஒரு கதை வரும். ஒருத்தருடைய குழந்தைய வெட்டி குழம்பு வச்சு எனக்கு கொண்டுட்டு வான்னு கொடுத்து அதை சிவன் சாப்பிட வேற செய்வார். அப்படி காட்டியிருப்போம். கடைசியில் பார்த்தா அது உயிரோடவே அந்த குழந்தை வர மாதிரி இருக்கும். எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது, நிஜத்தில் நடந்தது கிடையாது, கற்பனை கதை மட்டுமே. அதில் இந்த செய்தி ஒளிஞ்சிருக்குது. பற்றை வெல்லணும். ஏன்னா இந்த பற்றுனால தான் துக்கமே. இனப்பற்று, மதப்பற்று, மொழிப்பற்று, ஜாதிப்பற்று, இதுதான் துக்கமே. இல்லாட்டினா அவன் வேலையை பார்க்க போகிறான் இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள், இலங்கையில் ஒரு தமிழனை ஒரு இலங்கை போலீஸ்காரன் அடிக்கிறான். அடித்தோடனே அவன் செத்துடுறான். இதை பிரபாகரன் பார்த்துறாரு. இன உணர்வு வந்துடுது. உடனே 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு கொலை பண்ணுறார். ஃபஸ்ட்டு இவர் தான் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் சேருது. அப்படியே ஒரு இயக்கமாகிடுச்சு. கடைசியில் என்னாச்சு? இனத்தை அழித்ததே பிரபாகரன் தான். இவர் போய் நோண்டலைன்னா அவன் ஏன் சண்டை போட போகிறான்? ஸோ இதுக்கு காரணம் என்ன? அந்த பற்று. நம்ம பட்டு அவங்கவுங்களுடைய கர்ம கணக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் பட்டுக்கு போயிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது இல்லை. எப்படியும் செத்தவன் வரப்போகிறது கிடையாது. அவன் என்ன பாவம் பண்ணான்னு உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதை தான் கடவுள் சொல்வார். எல்லாமே சரியாக நடக்கிறது, சரியாக நடக்கவும் செய்தது, சரியாகவே நடக்கும். நீ எதுக்கு கவலைப்படுற? எல்லா ஜென்மத்தை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. என்னென்ன இந்த ஆத்மா பண்ணிச்சுன்னு உனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போ நீங்கள் அதுக்குள்ளே நுழையிறீங்களோ அப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க. நிறைய பேரை சேர்த்து புரட்சி பண்ணுறேன்னு வச்சிங்கன்னா அத்தனை பேருக்கும் ஆப்பு வைக்கிறீங்க. ஸோ இதுதான் நடக்குது. இலங்கையில் நடந்ததும் சரி, பாலஸ்தீனில் நடந்ததும் சரி, நிறைய இடங்களில் இப்படி நடக்குது. ஆனால் அதை விட பெரிய எதிரி காமம். உடல்னு நினைத்தால் தானே அது வரும். ஆத்மா ஒளியாக இருக்கிற இன்னொருத்தரையும் ஒளிப்புள்ளியாகவே பூர்வமத்திலே பார்த்து பேசுகிறது உங்களுக்கு இயல்பாகவே ஆயிடுச்சுன்னா, சொர்க்கத்தில் அப்படி தான் இருக்கும். ஆயிடுச்சுன்னா காமம் வராது. ஆனால் கலியுகத்தில் காமத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே உச்சத்தில் இருக்குது. இந்த 5 தலை பாம்பு. அதனால தான் இந்து தெய்வங்கள் தலையில் 5 தலை பாம்பு இருக்குது. 5 விகாரங்கள் விஸ்வரூபம் எடுக்கும் பொழுது இறைவனின் நினைவிலிருந்து அதை தனக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய குடை, நிழல் கொடுக்கக்கூடிய குடையாக மாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். ஆத்மாக்கள்ன்ற சீதையை அவன் தான் கடத்திட்டு போயிட்டான். உண்மையிலே உங்களுக்குள்ள ராவணன் தான் இருக்கிறான், மாயா தான் இருக்குது, கடவுள் கிடையாது. ஸோ கடவுள், கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க? எனக்குள் இருக்கும் பரமபிதாவே என்ன சொல்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவேன்றாங்க. இதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கு தெரியாது பரலோகம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, பரமபிதாவை பற்றியும் தெரியாது, இயேசுவை பற்றியும் தெரியாது. பைபிளில் என்ன போட்டிருக்குதோ அதுதான் நடந்துச்சு போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் மெயின்.
பிரம்மா வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்ற பேரில் இருக்குது. எல்லா மொழியிலையும் இருக்குது, எல்லா நாட்டிலையும் இருக்குது, முற்றிலும் ஃப்ரீ. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம். அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அது என்னென்னா, உடல் உணர்விலிருந்து விடுபடுவதற்கு, ஆத்ம உணர்வில் நிலை பெறுவதற்காக எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பார், அன்பாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ ஆனால் சாரம் ஆத்மானு இறைவனை நினைக்கணும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மா சகோதரனாக பார்க்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் ஆத்மாவை பார்க்கணும், ஆத்மா சகோதரனாக பார்க்கணும். ஏன்னா உடல் தான் ஆண் பெண், சகோதரன் சகோதரி. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தான் அப்பாவுடைய சொத்து கிடைக்கும். ஸோ அந்த ரீதியில் கடவுளுடைய சொத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்போ கிடைக்கும். ஸோ அதனால் அனைத்து ஆத்மாவுக்கும் கிடைக்கிறதுனால அனைத்து ஆத்மாவும் ஆண் குழந்தைங்க. இதுதான் முஸ்லீம்கள் பாய் பாயின்னு சொல்கிறதுடைய உண்மையான அர்த்தம். ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. இதை விட கொடுமை, அல்லாவை அப்பானே ஏற்றுக்க மாட்டாங்களாம். ஏன்னா எங்கேயுமே குரானில் அப்படி போட்டு இல்லை. அதனால் படைப்பவன் போட்டிருக்குது இல்லை, அப்பானா படைப்பவன் தானே, ஒரு குடும்பத்துடைய படைப்பவன் தானே அப்பா. ஸோ அவர் அப்பான்னு தெரிந்தால்தான், அவர் வந்திருக்கிறாருன்னு உணர்ந்தால்தான் அவர் சொல்கிற ஞானத்தை கேட்டு உங்களோட குணத்தை மாற்றிக்குவீங்க. இல்லாட்டினா ஏற்கனவே காமம், கோபம், கரிமீன் இதுக்கெல்லாம் இச்சைக்கு அடிமையாக இருக்கும்போது எப்படி அதிலிருந்து வெளியில் வருவீங்க? அது குரான்லேயே இருக்கும். தன்னுடைய இச்சையை விட முடியாமல் இருக்கிறவன் எப்போவும் நரகத்தில் தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ அல்லாவுடைய வழி, கடவுள் அவர் நேரடியாக வரும்போது தான் அதை கொடுப்பார். இதுக்கு முன்னாடிலாம் கொடுத்து அனுப்புறதில்லை. ஏன்னா அதெல்லாம் இச்சைக்கு தீனி போடுற வழியைத்தான் எல்லா மதங்களும் போதிச்சிருக்குது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னாலும் சரி, அல்லது 4 கல்யாணம் பண்ணான்னு சொன்னாலும் சரி, காமம் தானே அங்கே தீனி போடுது. ஆனால் இங்கே கடவுள் காம மகாசத்ருன்றார். கீதையில் இருக்கும். காம மகாசத்ருன்றதுக்கே 4 அத்தியாயம் ஒதுக்கி இருப்பாங்க. சண்டை போடுற இடத்துல எதுக்கு காமத்தை பற்றி பேசுனாங்க? ஏன்னா பொண்ணுங்களை சண்டை போடுறாங்க. ஸோ சண்டை போடுற இடத்தில் பேசக்கூடிய விஷயம் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய மாயையோடு நடக்கிற யுத்தம், இந்த 5 விகாரத்தை வெல்ல வேண்டிய யுத்தம். உடல் நினைத்தால்தான் அது வரும். ஆத்ம உணர்விலிருந்து இறைவனின் நினைவில் மூழ்கி இருந்தால் ஆத்மா அலர்ட்டாக இருக்கும். அதுதான் விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்கிறது. என்ன விழிப்புணர்வு நிலை? சுற்றி என்ன நடக்குது அந்த விழிப்புணர்வு கிடையாது. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் சொல்லுவார், ஜிடு கிருஷ்ணமூர்த்தி, கோபம் வருதா அப்படியே கவனிங்க, ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கிற மாதிரி கவனிங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது போகும். அது எண்ணத்தை கவனிக்கிறது தான். அதை அவர் கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறார். இங்கே அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கோபத்தை கவனிச்சிங்கன்னா இன்னும் கோபம்தான் ஆகும். காமத்தை கவனிச்சிங்க, அல்லது காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அல்லது அந்த எண்ணத்தை கவனிச்சிங்கன்னா காமம் அடுத்தது அது பின்னாடி தான் ஓட போகிறீங்க. இதுவா தியானம்? ஸோ மனதை ஒருநிலைப்படுத்துறது தான் தியானம். அந்த ஒருநிலைப்படுத்துறதுக்கு சக்தி வேணும், கான்சன்ட்ரேஷன் பவர். அந்த சக்தி இப்போ இழந்துட்டோம் எல்லாமே. அதனால தான் கவனச்சிதறல். பெரும்பாலும் ஸ்கூலில் படிக்கிற 90-95% குழந்தைங்க மந்தமாக தான் இருக்கும். ஏதோ 1-2 குழந்தை தான் புத்திசாலியாக இருக்கும். அது சமீபமாக வந்த ஆத்மா. ஸோ அது வேறு ஒரு தலைப்பு. அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, கடைசி ஓரிரு ஜென்மம் கூட எடுப்பாங்க. ஸோ சமீபமாக மேலேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்ஜென்மம் எடுக்காத காரணத்தினால அதுக்கு மயக்கத்துக்கு அடிமையாகலை. போக போக ஆகிடும், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் மயக்கத்துக்கு மற்றவர்கள் மாதிரி அடிமை ஆகாது. ஸோ அதனால் அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்கும். அதனால் நல்லா படிக்கும். நல்ல இப்போ எல்லா துறைகளிலும் ஷைன் பண்ணுறவங்களும் சமீபத்தில் வந்த ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் தெரிஞ்சால் அவங்கள பார்த்து நீங்கள் பொறாமைப்பட மாட்டீங்க, பரிதாபப்படுவீங்க. ஏன்னா எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரிஜினல் சொர்க்கத்துக்கு அவங்க வர்றது இல்லையே. துக்கம் நிரம்பிய நரகத்தில் தானே அவங்க பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஸோ நரகத்தில் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது, நோய் இல்லாமல் இருக்க முடியாது, மனக்கவலை இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த வெளி உலகத்து விஷயத்தையே பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருங்கன்றார். ஏன்னா அது உள்ளே போயிடுச்சுன்னா அதை எரிக்கிறதுக்கு நேரம் ஆகுது. அதனால தான் இந்த உலகமே அழிஞ்சிடுச்சு. நீ செத்துட்டா உலகம் செத்துட்டா மாதிரி. அப்போ நீயே இறந்துட்ட. இப்போ உன்னுடைய உலகம் பரந்தாமமும் நீ போகிற சொர்க்கமும், இது 2 மட்டும்தான் உன்னுடைய புத்தியில் சதா இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ சொர்க்கத்தில் தான் ஃபஸ்ட் கிளாஸான அப்பா அம்மா, ஃபஸ்ட் கிளாஸான கணவன் மனைவி, ஃபஸ்ட் கிளாஸான குழந்தை, அவ்வளவு தெய்வீக அன்பு, கொஞ்சம் கூட சுயநலமற்ற அன்பு அங்கே தான் இருக்கும். ஆனால் அதை இங்கே எதிர்பார்க்குறோம். நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. ஸோ 5000 வருடம் முன்பு இது வரைக்கும் நீங்கள் எடுத்த ஜென்மங்களிலே உங்களுக்கு கிடைக்காத அழகான உடல் அங்கே தான் கிடைக்கும்.
ஆரோக்கியமான உடல் அங்கே தான் கிடைக்கும். பர்ஃபெக்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே தான் கிடைப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை மீண்டும் சந்திக்க போகிறீங்க. ஏன்னா இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குமோ அது திரும்ப திரும்ப அதே தான் நடக்கும். துல்லியமாக ஈஸியாக புரிஞ்சுக்கினா, 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே உடலிலிருந்து இதே வீடியோவை நான் போட்டிருந்தால்தான் இப்பொழுதும் போடுவேன். ஒவ்வொரு 5000 வருஷம் கழிச்சும் இந்த நாள் இதே நேரம் இதே உடலில் இதே ட்ரெஸ்ஸோடு தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்குது. அப்படின்னா சொர்க்கத்தில் யார் உங்களுக்கு கணவனாகவோ மனைவியாகவோ இருந்தாங்களோ அவர்களே வருவார்கள், அதே உருவத்தில் வருவார்கள், அதை பார்க்க போவீங்க. இதுதான் கிறிஸ்தவ மதத்தில் கடைசியில் எல்லாரையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ இருக்கிறவங்க தான் துக்கம் கொடுக்குறாங்களே, இவங்கள மறுபடியும் பார்த்தோன்னா மறுபடியும் ஹார்ட் அட்டாக் தானே வரும். இல்லை, இப்போ இருக்கிறவங்கள பார்க்காம இருந்தால் தான் நல்லது. ஸோ அது உண்மையில் சொர்க்கத்தில் இருப்பவர்களை பார்ப்பதற்காக. ஆனால் சொர்க்கத்திற்கு இந்த ஞானத்தை எடுத்தவர்கள் தான் வருவார்கள். அந்தந்த மதத்தையே பிடிச்சிட்டு இருக்கிறோம், ஏன்னா அதில் கறிமீன் சாப்பிட சொல்கிறாங்க, காமத்தில் இருக்க சொல்கிறாங்க, இங்கே நான் எல்லாத்தையும் விட சொல்கிறாங்க, போட அப்படிப்பட்ட கடவுளே தேவையில்லை அப்படின்றவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறார், குழந்தை மாதிரி பரிசுத்தமாகலைன்னா உன்னால் வர முடியாதுன்றார். குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அந்த காமம் தான் இல்லையா? காம உணர்வே இல்லாதனால தான் அது குழந்தை பரிசுத்தம், தெய்வமும் குழந்தையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதாவது தேவதைகள் குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. ஸோ அதற்காக இறைவனை நினைக்கிறோம், இறைவனுடைய ஞானத்தை கேட்குறோம். கேட்டதையே அசை போட்டுக்கிட்டு இருக்கணும். சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையிலே இருக்கணும். நான் சொர்க்கத்தில் எப்படி இருந்திருப்பேன், எவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருப்பேன், என்னுடைய வார்த்தை எவ்வளோ இனிமையாக இருந்திருக்கும், இதை பற்றியே சிந்தனை பண்ண பண்ண உங்களுடைய குணமே அதே மாதிரி மாறும். சுவாசத்தை கவனித்தா மாறுமா? எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு நினச்சா மாறுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ லட்சியமே இல்லாமல் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு. ஓகே, மற்றதுக்கு செல்வராகவன் சொன்னது பெஸ்ட்டு. கையை காலெல்லாம் உடச்சிட்டு இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு. ஆனால் அது மெடிடேஷன் கிடையாது. சும்மா உட்காந்துக்கலாம், அவ்வளோதான். சும்மா ரிலாக்ஸாக அப்படி பார்க்குக்கு போயிட்டு வர மாதிரி. அல்லது அதை விட பெஸ்ட்டு நீங்கள் தூங்கி எழுந்தா அதை விட ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அது கிடையாது. மெடிடேஷன்றது உங்களுடைய குணத்தை அப்படியே தலைகீழாக மாற்றும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி சாக்கடையில் இருந்த நம்மை கோயிலின் கோபுரத்தில் வைக்கிறார். உண்மையிலே கோயில் கோபுர கலசம் இருக்குது இல்லையா, அது ஆத்மாவை குறிக்கிறது தான். ஃபுல் ஆத்ம உணர்வில் வரும்பொழுது அந்த உயர்ந்த நிலைக்கு நாம் போகிறோம். அந்த ஆத்ம உணர்வில் இப்போ தான் நம்ம வரும். ஸோ அதோடைய நினைவு தான் அந்த கோபுரத்தை பார்த்தால் கோடி புண்ணியம் அப்படின்றாங்க. பார்த்தா இல்லை, அப்படி ஆனால் ஆத்ம உணர்வில் நிலை பெற்றால் அதற்கு சிவபெருமானுடைய நினைவிலேயே மூழ்கணும், அவருடைய ஞானத்தை கேட்கணும். கடவுள் ஒரே ஒருவர் தான், அவர் வருவதும் ஒரே முறை தான். 5000 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த லாட்ரி சீட்டு கிடைக்குது. கோடானு கோடி சொத்து, 2500 வருடத்திற்கு தேவையான அளவற்ற செல்வம், தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது, ஏன்னா திருடுறதுனா என்னன்னே தெரியாது. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? ரஜினிகாந்த் அவர்களுடைய மகள் வீட்டில் வேலை செய்த பெண் அந்த நகையை தேடியே பங்களாவே கட்டிட்டாங்க. இத்தனைக்கும் சிசிடிவி கேமரா வச்சுருப்பாங்க, எல்லாம் பாதுகாப்புலாம் வச்சே இது நடக்குது. ஆனால் அங்கே முதலாளி இருக்கவே மாட்டாங்க, கதவு ஜன்னலும் இருக்காது. அந்த மாதிரி எண்ணமே இருக்காது. ஆக்சுவலாக எல்லாருக்கிட்டையுமே செல்வம் இருக்கும், ஆனால் வித்தியாசம் இருக்கும் அளவில். மற்றபடி சாப்பாட்டுக்கு வழியில் அது ஏழையெல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும். சிங்கம், புலி போன்ற விலங்குகள் கூட தாவரம் தான் சாப்பிடும். அந்த மாதிரி இடத்துக்கு நாம் போகிறோம். அதுக்கு தான் இறைவன் யோகத்தை கற்றுக் கொடுக்குறார். அதனால தான் இது பேர் ராஜயோகம். ராஜாவாக ஆகிறதுக்கான யோகம். ராஜாவாக இருக்கும்போது என்ன குணம் இருந்துச்சோ அந்த குணத்தை இப்போ போதிக்கிறார். இப்போ கடவுள் என்ன போதிக்கிறாரோ அப்படி அதை ஃபாலோ பண்ணி நடந்தால் உங்கள் குணம் எப்படி இருக்குன்றது தான் ராமாயணம், மகாபாரதம், தர்மர், ராமர் கேரக்டர், சீதையுடைய கேரக்டர்லாம். ஸோ கடவுள்கிட்ட கடவுள் நம்மை சொர்க்கத்துக்கு தேவதை ஆக்குறன்னு சொல்கிறார், வாக்கு கொடுக்குறார். அந்த வாக்கை ராமர் அப்பா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக என் தலையும் கொடுக்க தயாருன்றார். அதனால தான் காட்டுக்கு போகிறார். இங்கே கடவுள் சொல்கிறார், நீ காட்டுக்கு போக தேவையில்ல, குடும்பத்தில் இருந்துக்கிட்டே ஒட்டுமொத்த உலகத்தையும் உன்னுடைய புத்தியினால் மறந்துடு. சகோதர ஆத்மாவை மட்டும் பார், உடலை பார்க்காத. சகோதரன் உறவை தவிர உனக்கு எந்த உறவும் கிடையாது மனிதர்களோட.
அன்பு கூட ஆத்மா மேலே தான் அன்பு. அந்த ஆத்மா தூய்மையாகணும் இந்த ஞானத்தை கேட்டு, அவ்வளவுதான். உடலை பற்றி கவலை இல்லை, ஏன்னா ஆத்மா எப்போவுமே இருக்க போகுது. பற்றெல்லாம் இறைவனோடு மட்டும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ என்ன ஆகும்? பொண்டாட்டி ஓடி போனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நடந்ததே நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? இந்த நேரம் இதை தான் நான் பண்ணணுன்றது என்னுடைய ஆத்மாவில் பதிவாகிருக்கு. இந்த நேரம் இதை கேட்கணுன்றது உங்கள் ஆத்மாவில் பதிவாகிருக்குது. அந்த நேரம் உங்களுடைய மனநிலையில் இந்த கமெண்ட் போடணுன்றது உங்கள் ஆத்மாவில் பதிவாகிருக்குது. ஸோ எல்லோரும் அந்த ஆத்மாவில் என்ன பதிவாகிருக்குதோ அதை தான் நடிக்கிறாங்கன்னும் போது நாம் ஜஸ்ட்டு விலகி சாட்சியாக பார்க்க வேண்டியது தான். இந்த 60 70 மூவிஸ்னு சொல்கிறாங்களே, நிஜமாகவே சிங்கம் வர மாதிரிலாம் இருக்கும்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுற்றி இருக்கிறது ஒரு படமாக நினையுங்கள். அதுதான் விலகி சாட்சியாக பார்க்குறது. அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க தேவை, நீங்கள் இறைவன் நினைவில் இருங்க. அது பாட்டுக்கு படம் ஓடட்டும், அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு இறைவன் நினைவில் இருங்க, ஆனந்தமாக இருக்கும். ஏன்னா இறைவன் நினைவில் இருக்க ஆத்ம சக்தி நிரம்பும். ஆனால் கடந்த 2500 வருடம் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம். குறிப்பாக காமத்தினால நிறைய பாவம் செஞ்சுருப்போம். அதற்கான தண்டனை, காமத்தினால் செய்த பாவத்திற்கு காமத்தை தூண்டி விட்டு தான் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதேமாரி கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் என்ன ஆனாலும் ஓம் சாந்தி. ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னுடைய குணம் அமைதி. என்ன ஆனாலும் நான் அமைதியான ஆத்மா, சிவ பரமாத்மாவுடைய குழந்தை. அந்த நினைவிலே நீங்கள் இருந்தீங்கன்னா, அப்படி இருக்க முடிந்தால் சுற்றி இருக்கிற எதுவுமே உங்கள் மைண்டுக்குள்ளேயே வராது. அதான் உள்நோக்கு முகம். தனக்குள்ளேயே கவனம், தன்னுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்ற அந்த கவனம். உள்ள கடவுள் கிடையாது, ஆத்மாவை பற்றிய கவனம். ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி கடவுள் நமக்குள்ளே கிடையாது. ஆனால் அவர் நினைத்தால் வரலாம். ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது இல்லையா? ஏற்கனவே ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆனால் கடவுள் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் யாருக்காவது இந்த ஞானத்தை 1 to 1 புரிய வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களாம். கேட்குறவர் ரொம்ப புத்திசாலி, ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி புரிய வைக்கக்கூடிய திறமை இல்லாத போது 1 செகண்டில் நான் பிரவேசமாகி அவருக்கு பவர்ஃபுல்லான திருஷ்டி, அதாவது பார்வை கொடுத்து ஞானத்தையும் கொடுப்பேன். ஸோ அதனால தான் அது மாதிரி ஒருத்தர் பக்காவாக ஆயிட்டாங்க அப்படின்னா, நான் அவங்கள உருவாக்குனேன்னு நினைக்காதீங்க, உள்ளே நான் வந்ததே உங்களுக்கு தெரியாதுன்ற. சில சமயம் அந்த ஞானம் கொடுக்கும்போது நம்ம அறியாமல் நிறைய விஷயம், இப்போ பாருங்களா, ஒரு மனசில் என்னென்ன எண்ணம் வரும்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா? கரெக்டாக இந்த வீடியோ வரும்போது இந்த நேரத்தில் இந்த எண்ணம் வருது, அடுத்தது இந்த எண்ணம் வருதுன்றதே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது ஒரு கோர்வையாக கரெக்டாக இதில் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஏன் தேவையில்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்தான் உங்களை டச் பண்ணி, வாவ் இதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க நிறைய. உதாரணத்துக்கு இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவை பற்றி நம்ம நிறைய வீடியோ இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கிறோம். சில தவறுகள் இப்படி இருக்குது, கடவுள் உள்ளெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி நிறைய. ஒவ்வொரு தடையும் அவர் சொல்லும்போது காமத்தினால கடவுளை அடைய முடியும்லாம் சொல்லியிருப்பார். சொர்க்கத்தில் காமமே இருக்காது. அந்த காமத்தை அழிக்கிறதுக்கு வர்றதுனால தான் அங்கே சிவனுக்கு பேரே காமத்தக்னீஸ்வரன். அப்படி இருக்கும்போது நீங்கள் காமத்தினால கடவுளை அடையலான்னா எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரி வீடியோவுக்கு வந்து அவருடைய ரசிகர்கள் அப்படியே வெகுண்டெழுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வீடியோ பார்த்து ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் இந்த ஞானம் டச் ஆகி இறைவனுடைய நேரடி குழந்தையாக ஆவாங்க. ஏன்னா கோடியில் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானமே கிடைக்கும். ஸோ அதனால தான் பஞ்ச பாண்டவர்கள்ன்றாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இறைவனுடைய நேரடி குழந்தையாக மாறி இறைவனுடைய வழியை ஃபாலோ பண்ணி இறைவன் படைக்கிற ஒரிஜினல் சொர்க்கத்திற்கு வருவார்கள். ஸோ அதற்காகத்தான் தியானம். இறைவனோடு புத்தியை இணைத்து உங்களுடைய குணத்தையே மாற்றிக்கிறீங்க. இதனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, இந்த நரகத்திலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி செய்த பாவத்தில் இருந்தெல்லாம் தப்பிச்சிடுவீங்க. ஏன்னா ஆத்மா அமைதியாகவே இருக்கும், அந்த பணிவு குணம் தான் இருக்கும். பணிவு தான் கலியுகத்தில் பாதுகாப்பு கவசம்ன்றார் இல்லையா? இப்போ மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அந்த ஸ்கூலில் பேசினது வந்து பேசின விஷயத்தை யாருமே தப்புன்னு சொல்லலை. ஒரு சிலர் அந்த இடத்துல பேசக்கூடாது லீகலாக, அது சொல்கிறது அதை கூட விட்டுருங்க. ஆனால் அந்த பேசின தொனி இருக்குது இல்லையா, ஒரு அகங்காரம் கலந்ததாக இருக்குது. சொன்ன விதம் இல்லையா, இவரை விட நீங்கள் புத்திசாலியாக இதெல்லாம் அவர் அவாய்டு பண்ணியிருந்தால் இது எஸ்கலேட் ஆகி இருக்காது. ஸோ அதை வந்து கலியுகம் தைரியம்னு சொல்லிடுச்சு. அதுதான் சாத்தானுடைய ராஜ்யம்ன்றது.
இல்லையா? தவறான விஷயங்கள்லாம் வீரம், சிங்கப்பெண்ணே அப்படின்ட்டு இல்லையா? ஃபுட்பால் விளையாண்டா சிங்கப்பெண்ணா? கராத்தே போட்டால், பாக்ஸிங் போட்டால் சிங்கப்பெண்ணா? அப்போ எல்லாம் அடிச்சுக்கிட்டு சாகணுமா இல்லையா? ஸோ உண்மையிலே இறைவனுடைய ஞானத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சிங்கப்பெண். அந்த பெண்களை தான், ஏன்னா பிரம்மகுமாரிகள் இயக்கம் தான் இது பேரே. பெரும்பாலும் பெண்கள் தான் இருப்பாங்க, ஆண்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த பெண்கள் இந்த ஞானத்தை எடுத்து தானும் தூய்மையாகி மற்றவர்களுக்கும் கொடுத்து தூய்மையாக்கி இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குறதுனால தான் அந்த பெண்களுக்குத்தான் தாய் மண்ணே வணக்கம், வந்தே மாதரம்னு சொல்கிறோம். மாதர்களுக்கு வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, மண்ணை நம்ம தாயாக நினைக்கிறோம், பெண்ணாக நினைக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது. இந்த பாரதத்தை உருவாக்கிய பெண்களுக்கு வணக்கம். பாரதம்ன்றது ஆக்சுவலாக சொர்க்கத்தை தான் குறிக்கிறது. டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும். உலகம் அழியும்போது எல்லாமே காலியாயிடும். ஒட்டுமொத்த உலகமும் கடலுக்கு உள்ளே போயிடும். ஒரு சில பகுதி மட்டும், டெல்லி சார்ந்த பகுதி கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கும். அது மட்டும்தான் சொர்க்கமாக இருக்கும். அது கூடிய விரைவில் வரப்போகுது. அதனால தான் இந்த ஞானத்தை சொல்வதற்கு கடவுள் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஒரு விதத்தில் இந்த பிரச்சனை கூட அதற்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.